ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிய நாளைக்கு பிறகுதான் ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு உலகினுடைய 22 லட்சம் சதுர மைல்களை முஸ்லிம்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு நிலை உண்டானது. சவுதி அரேபியாவை ஆட்சி செய்தவர்கள், இன்று வரை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள், துபாயை, இன்று நாங்கள் பார்க்கின்ற எந்தெந்த நாடுகளை நீங்கள் முஸ்லிம் நாடுகள் என்று கணக்கெடுப்பு செய்கிறீர்களோ 40 லட்சம் நாடுகள் இருக்கின்றன. இவைகளுடைய அதிபர்மார்கள் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயங்கள் அவைகளை ஒன்று சேர்த்து பார்த்தால் வெறும் ஒரு தசாப்தத்தில் செய்த அநியாயம் அது அந்த 1300 ஆண்டுகளுடைய அநியாயத்தை விட மிகைத்ததாக இருக்கும். உலக வரலாற்றில் யூதர்களுடைய வரலாறு அவர்களை இழிவுடன் சார்ந்த ஒரு வரலாறாகத்தான் பதியப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவர்களை இழிவானவர்கள் என்று சொல்கிறான். துரிபத் அலைஹிமுல் ஸில்லத்து வல் மஸ்கனா, அவர்கள் மீது இழிவும் தீய நிலையும் அது சாடப்பட்டது, எழுதப்பட்டது என்று சொல்கிறான். எனவே ஷைத்தான்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாஸா நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேதத்தை எழுதினார்கள். சூனிய கலையில் எழுதப்பட்ட ஒரு வேதம். கவனமாக கேளுங்கள், இது உங்களுக்கு புதிய விடயமாக இருக்கலாம், ஆனால் குர்ஆனுடைய செய்திகளை உங்களிடம் முன்வைக்கிறேன். சூனிய கலையிலே ஒரு வேதத்தை ஷைத்தான்கள் எழுதினார்கள், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்தால் குழி தோண்டி புதைத்து வைத்தார்கள். எப்பொழுது ஜனாதா விழுந்ததோ அங்கே ஒன்று சேர்ந்த மக்களிடம் ஷைத்தான்கள் முன்னால் சொல்கிறார்கள், இந்த சுலைமான் உலகை ஆட்சி செய்ததெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல, இதுவெல்லாம் சூனியம் தான் செய்தார், உலகத்துக்கு சுலைமான் சூனியம் செய்தார். யூதர்களை நோக்கி சொன்னார்கள் இந்த ஷைத்தான்கள், அப்படி நீங்களும் சுலைமானை போன்று உலகை ஆட்சி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் நாங்கள் அந்த வேதத்தை உங்களிடம் கையளிப்போம், உங்களுக்கு கற்று தருவோம், ஆனால் நீங்கள் எங்களை தான் வணங்க வேண்டும் என்றார்கள். அன்புள்ளவர்களே, யூதர்கள் துனியாவுடைய ஆசை பிடித்தவர்கள், அவர்கள் உடன்பட்டார்கள் ஷைத்தான்களை வணங்குவதற்கு. அப்பொழுது அவர்கள் முன்னிலையில் அந்த புத்தகம் குழி தோண்டி வெளியாக்கப்பட்டது. பூமியை தோண்டி அதனை வெளியாக்கி அவர்கள் முன்னால் படித்து காண்பிக்கப்பட்ட செய்தியை குர்ஆன் சொல்கிறது. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன الناس السحر. இந்த யூதர்கள் ஷைத்தான்கள் என்ற விடயத்தை அவர்களிடம் சுலைமானுடைய ஆட்சியுடைய விடயத்தில் ஓதி காண்பித்தார்களோ அதனைத்தான் பின்பற்றுகிறார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் ஒரு சூனியக்காரர் அல்ல, ஒரு காபிர் அல்ல. வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன الناس السحر. என்றாலும் இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்ற காபிர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சித்தார்கள் இவர்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விபச்சாரி என்று படுதூர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இவைகளை எல்லாம் விரிவாக பேசுகிறது குர்ஆன். وقولهم على مريم بهتانا واثما عظيما وقولهم إنا قتلنا المسيح عيسى ابن مريم رسول الله. அல்லாஹ்வுடைய தூதர் ஈசா இப்னு மர்யமை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்ற அவர்களுடைய வாதம். நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கடைசி காலம் என்று சொல்லப்பட்ட காலம். கடைசி காலம் என்பதற்குரிய எந்தெந்த அடையாளங்கள் எல்லாம் ஹதீஸ்களிலே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த அடையாளங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸில் 5 காலங்களை பற்றி சொன்னார்கள். நுபுவத்துடைய காலம், நபிமார்கள் வரக்கூடிய காலம், அது என்னுடன் முற்று பெறுகிறது என்றார்கள். திரும்பவும் ஹிலாபத்துடைய காலம், அதனை பற்றி இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல் ஹிலாபத்து பாதி 30 சனா, எனக்கு பின்னால் 30 வருடங்கள் என்றார்கள். பின்னால் சும்ம தகூனு முல்கன் ஆவன், பின்னால் ஹிலாபத்துடைய அதே வடிவத்தை சார்ந்த ஒரு அரசாட்சி முறை நடக்கும் என்றார்கள். எவ்வாறு ஹிலாபத் என்பது ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய மக்கள் அனைவர்களும் ஆட்சி செய்யப்பட்டார்களோ, இதே போன்று
ஒரே அரசருக்கு கீழால் முழு உலக முஸ்லிம்களும் ஆட்சி செய்யப்படுகின்ற காலம். பின்னர் சும்ம தகூனு முல்கன் ஜபரியன், கொடுங்கோலர்கள் அடக்கி ஆளக்கூடியவர்கள் ஆட்சி செய்கின்ற காலம் என்றார்கள். அது நாங்கள் வாழ்கின்ற இந்த காலமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் சொன்னார்கள் சும்ம தகூனு ஹிலாஃபத வ ரஹ்ம, பின்னால் ஒரு ஹிலாஃபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தாக இருக்கும் என்றார்கள். அது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெளிப்பாட்டுடன் ஆரம்பிக்க போகின்ற காலம். இதுவரைக்கும் அரசாட்சி என்பது ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் இருந்ததோ, ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிய நாளைக்கு பிறகுதான் ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு உலகினுடைய 22 லட்சம் சதுர மைல்களை முஸ்லிம்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு நிலை உண்டானது. அதுக்கு பின்னால் தொடர்ந்தும் முஸ்லிம்கள் 1922ஆம் ஆண்டு வரை இந்த பூமியில் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் ஆட்சி செய்யப்பட்டார்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலப்பகுதி இது மிகவுமே ஒரு ஆரோக்கியமான காலப்பகுதியாக இருந்தது. எவ்வளவு பெரும் ஒரு கொடுங்கோலன் முஸ்லிம்களை ஆட்சி செய்தாலும் கூட அது அந்த 1000 வருடங்களுக்கு மேலால் 1340 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் இவ்வாறு ஆட்சி செய்யப்பட்டார்கள். இந்த கால பகுதியில் முஸ்லிம்களுக்கு எத்தனை அநியாயங்கள் நடந்ததோ அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தாலும் அவைகளில் இந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆட்சி மூலமாக நடந்த அநியாயம் அந்த அவ்வளவு அநியாயங்களை விட மிகைத்ததாக இருக்கும். வெறுமனே ஒரு ஆட்சி காலத்தில் சவுதி அரேபியாவை ஆட்சி செய்தவர்கள், இன்று வரை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள், துபாயை, இன்று நாங்கள் பார்க்கின்ற எந்தெந்த நாடுகளை நீங்கள் முஸ்லிம் நாடுகள் என்று கணக்கெடுப்பு செய்கிறீர்களோ 40 லட்சம் நாடுகள் இருக்கின்றன. இவைகளுடைய அதிபர்மார்கள் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயங்கள் அவைகளை ஒன்று சேர்த்து பார்த்தால் வெறும் ஒரு தசாப்தத்தில் செய்த அநியாயம் அது அந்த 1300 ஆண்டுகளுடைய அநியாயத்தை விட மிகைத்ததாக இருக்கும். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீழ்ச்சி என்றும் மறுமலர்ச்சி என்றும் அழகான வார்த்தைகளை பேசியவர்களாக இவர்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் யூதர்களுடைய கைவசம் முஸ்லிம்களை பாரம் காட்டி பாரம் கொடுத்து அவர்கள் நினைத்த பிரகாரம் இவர்களுடன் நையாண்டி செய்து விளையாட அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை மீட்டிக் கொடுக்கும் நிலையாக இருந்தது. ஓரளவு வரலாறுகள் புரிந்தவர்கள், நிலைமைகளை அறிந்தவர்கள் ஓரளவு விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் முஸ்லிம்களில் அநேகமானவர்கள் இவைகளிலே பராக்கானவர்களாக இருக்கிறார்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா யூதர்களுடைய 2 உயர்வு காலங்களை பற்றி சொல்கிறான். وَقَضَيْنَا إِلَى بَنِي إِسْرَائِيلَ فِي الْكِتَابِ لَتُفْسِدُنَّ فِي الْأَرْضِ مَرَّتَيْنِ وَلَتَعْلُنَّ عُلُوًّا كَبِيرًا. யூதர்களுக்கு, இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் 2 உயர்வு காலங்களை வைத்திருக்கிறான். அந்த 2 உயர்வு காலங்களில் அவர்கள் எதன் மூலமாக உயர்வு அடைகிறார்கள் என்றால் லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன், 2 முறை இந்த பூமியிலே பசாது செய்கிறார்கள். அதன் மூலமாக உயர்வை அடைகிறார்கள். குலப்படி மூலமாக உயர்வை காண்கின்ற காலங்கள் 2, குலப்படிகள் செய்வதன் மூலமாக உயர்வு காணுகின்ற காலங்கள் 2. அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வரலாற்றில் யூதர்களுடைய வரலாறு அவர்களை இழிவுடன் சார்ந்த ஒரு வரலாறாகத்தான் பதியப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவர்களை இழிவானவர்கள் என்று சொல்கிறான். துரிபத் அலைஹிமுல் ஸில்லத்து வல் மஸ்கன, அவர்கள் மீது இழிவும் தீய நிலையும் அது சாடப்பட்டது, எழுதப்பட்டது என்று சொல்கிறான். அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மீது இழிவு சாடப்பட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மக்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாபத்துக்குள்ளானவர்கள். லுஐனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்ய, அதனை விரிவுபடுத்த, அதனுடைய
பூமிகளை எல்லாம் மக்களில் சிலர் அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி பிடித்து வைத்திருந்தார்கள். அவைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய காணியை அதற்குரிய காணியாக எடுத்தார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர், ஒரு அரசர். அவருடைய ஸ்தானத்திலிருந்து அந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் யூதர்கள் முரண்பட்டார்கள், நோவினை செய்தார்கள். இதன் மூலமாக ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவால் இவர்கள் சாபமிடப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஹபுலி முல்கன் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எனக்கு இந்த பூமியில் ஒரு ஆட்சியை தர வேண்டும். எனக்கு பின்னால் யாருக்கும் நீ கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி, நீ கொடையாளியாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க அல்லாஹு தஆலா இந்த பூமியை வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்களிலிருந்து எறும்பு வரை, எறும்பிலிருந்து ஜின் வரை ஆட்சி செய்தார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹு தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அந்த ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ய நினைத்த அந்த பணியை ஜின்களை வைத்து நிறைவேற்றினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்து கட்டி முடிக்கிறார்கள். அந்த கட்டுகின்ற கால பகுதியில் அல்லது முடித்ததன் பின்னால் ஒரு கால பகுதியில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அசாவை பிடித்து அங்கே நின்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை கைப்பற்றினான். சூரா சபாவிலே அல்லாஹு தஆலா இதனை சொல்கிறான். நம்ம கதைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாப்பத்துல் அர்தி தஅகுலு மின் சாஅதா. எப்பொழுது நாம் சுலைமானுக்கு மௌத்தை கொடுப்போமோ அந்த மௌத்தை முடிவு செய்தது அது அங்கிருந்த ஜின்களுக்கு கூட தெரியாது. அவர்கள் மறைவான அறிவற்றவர்கள் என்பதை அங்கேதான் உணர்ந்து கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானார்களோ ஒரு அசாவை பிடித்து நின்று அங்கே புன்முறுவல் பூர்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னால் அந்த அசாவை கரையான்கள் அரித்து அரித்து அந்த அசா உடைந்து அவர்கள் விழுந்த பொழுதுதான் அவர்கள் விழுந்த பொழுதுதான் தபையனத்தில் ஜின், அந்த ஜின்களுக்கு கூட தெரிய வந்தது எங்களுக்கு மறைவான அறிவு கிடையாது என்று. அதாவது இந்த ஜனாதாவுடைய செய்தி ஒரு வருடமாக எங்களுக்கு தெரியாது என்று. ஒரு வருட காலமாக ஒரு ஜனாதா இந்த உலகை ஆட்சி செய்திருக்கிறது. அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் ஷைத்தான்கள் அந்த ஜனாதாவுக்கு பக்கமாக ஒன்று சேர்ந்தார்கள். யூதர்கள் ஒன்றுபட்டிருந்தார்கள். அங்கே ஷைத்தான்கள் முன்னால் தோன்றி ஒரு சில விடயங்களை, சூழ்ச்சிகளை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அதாவது ஏற்கனவே ஷைத்தான்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாதா நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேதத்தை எழுதினார்கள். சூனிய கலையில் எழுதப்பட்ட ஒரு வேதம். கவனமாக கேளுங்கள், இது உங்களுக்கு புதிய விடயமாக இருக்கலாம். ஆனால் குர்ஆனுடைய செய்திகளை உங்களிடம் முன்வைக்கிறேன். சூனிய கலையிலே ஒரு வேதத்தை ஷைத்தான்கள் எழுதினார்கள், மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்தால் குழி தோண்டி புதைத்து வைத்தார்கள். எப்பொழுது ஜனாதா விழுந்ததோ அங்கே ஒன்று சேர்ந்த மக்களிடம் ஷைத்தான்கள் முன்னால் சொல்கிறார்கள், இந்த சுலைமான் உலகை ஆட்சி செய்ததெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல, இதுவெல்லாம் சூனியம் தான் செய்தார். உலகத்துக்கு சுலைமான் சூனியம் செய்தார். யூதர்களை நோக்கி சொன்னார்கள் இந்த ஷைத்தான்கள், அப்படி நீங்களும் சுலைமானை போன்று உலகை ஆட்சி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் நாங்கள் அந்த வேதத்தை உங்களிடம் கையளிப்போம், உங்களுக்கு கற்று தருவோம், ஆனால் நீங்கள் எங்களை தான் வணங்க வேண்டும் என்றார்கள். அன்புடையார்களே, யூதர்கள் துனியாவுடைய ஆசை பிடித்தவர்கள். அவர்கள் உடன்பட்டார்கள் ஷைத்தான்களை வணங்குவதற்கு. அப்பொழுது அவர்கள் முன்னிலையில் அந்த புத்தகம் குழி தோண்டி வெளியாக்கப்பட்டது. பூமியை தோண்டி அதனை வெளியாக்கி அவர்கள் முன்னால் படித்து காண்பிக்கப்பட்ட செய்தியை குர்ஆன் சொல்கிறது. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன الناس السحر. இந்த யூதர்கள் ஷைத்தான்கள் என்ற விடயத்தை அவர்களிடம் சுலைமானுடைய ஆட்சியுடைய விடயத்தில் ஓதி காண்பித்தார்களோ அதனைத்தான் பின்பற்றுகிறார்கள். வமா கஃபர சுலைமான்,
சுலைமான் ஒரு சூனியக்காரர் அல்ல, ஒரு காபிர் அல்ல. வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன அன்-நாஸ ஸிஹர். என்றாலும் இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்ற காபிர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. என்று அந்த வேதத்தை அவர்கள் கையில் எடுத்தார்களோ அன்றிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்களுடைய கையில் தான் இருந்தது. அவர்கள் சூனியத்தின் மூலம் உலகை ஆட்சி செய்தார்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வந்த நபிமார்களை, ரசூல்மார்களை இவர்கள் அதிகமாக கொலை செய்தார்கள், பொய்ப்பித்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வஃபரீகன் கஸப்தும் வஃபரீகன் தக்துலூன். நபிமார்களில் ஒரு கூட்டத்தை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஒரு கூட்டத்தை பொய்ப்பித்தீர்கள். யக்துலூனல் அன்பியா பிகைரி ஹக். எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் நபிமார்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சித்தார்கள் இவர்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விபச்சார் என்று படுதூர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இவைகளை எல்லாம் விரிவாக பேசுகிறது குர்ஆன். وقولهم على مريم بهتانا واثما عظيما وقولهم إنا قتلنا المسيح عيسى ابن مريم رسول الله. அல்லாஹ்வுடைய தூதர் ஈசா இப்னு மர்யமை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்ற அவர்களுடைய வாதம். வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலக்கின் ஷுப்பிஹ லஹும். அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அங்கே அவர்களிடம் ஒருவர், அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்திலே உருமாற்றப்பட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தினான். برفعه الله إليه وكان الله عزيزا حكيما وإن من أهل الكتاب إلا ليؤمنن به قبل موته. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களில் ஒவ்வொருவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு முன்னால் ஒன்றிருப்பின் இஸ்லாத்தை ஏற்பார்கள், இல்லை என்றால் செத்து மடிவார்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வெளிப்படுத்தக்கூடிய இந்த உண்மைகளை மறுக்கின்ற காதியானிகள் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற யூதர்களுடைய செய்தியை மக்களிடம் திணிக்க நினைக்கிறார்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா திரும்பவும் முஸ்லிம்களால் கைப்பற்றப்படும் வரை யூதர்களுடைய முதலாவது குலப்படி காலம். சூரா பனு இஸ்ராயீலுடைய வசனங்களை தான் நான் முன்னால் ஓதினேன். அதனுடைய தொடர் வசனங்களிலே அல்லாஹு தஆலா ஃபைதா ஜாஅ வஅது லஹுமா பஅஸ்னா அலைக்கும் இபாதன் லனா உலி பஅஸின் ஷதீத் ஃபஜாசு خلال الديار وكان وعدا مفعولا. எப்பொழுது இந்த இரண்டு குலப்படி காலங்களில் முதலாவது குலப்படி காலம் முடிவுக்கு வந்ததோ எங்களுடைய சில நல்லடியார்களை நாங்கள் அவர்களின் பக்கம் அனுப்பி வைத்தோம். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள், தாபிஊன்கள் உலி பஅஸின் ஷதீத், ரொம்ப சக்தி பலமுடையவர்கள் அவர்கள். ஃபஜாசு خلال الديار, அவர்களுடைய சுவர்களை எல்லாம் இடித்துக் கொண்டு சதிகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைந்தார்கள். வகான வஅதம் மஃஊலா, அது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி என்று குர்ஆன் சொல்கிறது. அன்றைய நாளையிலிருந்து நான் உங்களிடம் முன்னால் சொல்லி வந்த விடயம்தான், 1340 வருடங்களாக முஸ்லிம்கள் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பூமி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக ஆட்சி செய்யப்பட்டது. உலகில் அந்த காலத்தில் சூப்பர் பவர் யாரும் இருக்கவில்லை. அந்த உமையாக்கள், அந்த அப்பாசியாக்கள், அதுக்கு பின்னால் தொடராக சில வழிகேடர்கள் கூட ஆட்சி செய்திருக்கிறார்கள், பாத்திமியர்கள் போன்ற. ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் 2 தலைமைத்துவங்கள் இருந்தது கிடையாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற கொடியன் ஆட்சி செய்யும் பொழுது கூட சஹாபாக்களிடம் மஷூரா கேட்கும் பொழுது சொன்னார்கள், இந்த அமீருக்கு இத்தாஅத் செய்ய வேண்டும், இந்த தலைமைத்துவத்துக்கு நீங்கள் வழிபட வேண்டும். முஸ்லிம்களிலே பிரிவினை உண்டாக்குவது அது பாவங்களில் பெரும் பாவமாக இருக்கிறது. ஒரு இடத்திலே அல்லாஹ் அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், கொலை செய்வதை விட பெரும் பாவம் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்க மஸ்ஜித் தான் கட்டப்பட்டாலும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்க மஸ்ஜித் தான் கட்டப்பட்டாலும் அது பாவத்துக்குரிய செயலாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது குபாவிலே ஒரு சிலர் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அங்கே அதனுடைய ஓபனிங் செரமனி நடைபெற போகிறது. அதனை திறந்து வைப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயாராகி புறப்படும் நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கினான்.
சூரா தௌபாவுடைய 107வது வசனம் இறங்குகிறது. வல்லதீன தகது மஸ்ஜிதன் ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله من قبل ولا يحلفن إن أردنا إلا الحسنى والله يشهد إنهم لكاذبون لا تقم فيه أبدا. ஒரு மஸ்ஜிதை இவர்கள் கட்டினார்கள், முஃமின்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித், குஃப்ருக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித், முஃமின்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்க கட்டிய மஸ்ஜித், இதற்கு முன்னால் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போராடியவர்களுக்கு ஒதுங்கும் தலமாக கட்டப்பட்ட மஸ்ஜித். ஆனால் இந்த மஸ்ஜிதை கட்டுபவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நலவை ஆதரவு வைத்து தான் கட்டுகிறோம், எங்களுடைய நோக்கம் சுத்தமானது என்று சொல்கிறார்கள். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன். அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்கிறான் அவர்கள் பொய்யர்கள் என்பதாக. லா தகும் ஃபீஹி அபதா, நீங்கள் என்றுமே அதிலே போய் நிற்க வேண்டாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தடை செய்கிறான். முஃமின்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்க கட்டப்பட்ட மஸ்ஜிதில் கியாமத் வரை தொழ முடியாது. அபதா என்றால் கியாமத் வரை உங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி என்றால் வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, பின்னால் கியாமத் வரை வரக்கூடிய முஃமின்களுக்கும் இங்கே தொழ முடியாது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி. ஒரு மஸ்ஜித் அது ஏற்கனவே தக்வாவுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித் இருக்க இவர்கள் மஸ்ஜித் கட்டி இருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே கட்டிய மஸ்ஜிதில் தான் நீங்கள் நிற்க தகுதியான இடம் என்று குர்ஆன் சொல்கிறது. முஃமின்களை பிரிப்பதற்காக வேண்டி ஒரு ஆலிம் உபன்யாசம் செய்கிறார். இங்கேயும் அந்த ஆலிம் செய்கின்ற உபன்யாசம் பெரும் பாவமாக இருக்கிறது. குர்ஆன் முஃமின்களுக்கு மத்தியிலே பிளவை, பிரச்சனையை, ஃபசாதை உண்டாக்கக்கூடியவர்களை மிக பயங்கரமான குற்றவாளிகள் என்று சொல்கிறது. அன்புரைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நான் உங்களிடம் சொல்லி வந்தேன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்று, முஅத்தஸிம் போன்று, ஹஜ்ரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கட்டையடி கூட அடித்தவர், மாமூனுர் ரஷீத், குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு என்று பேசியவர், அதுக்கு பின்னால் பாத்திமியர்கள், ஷியாக்களிலே மிக கெட்ட பயங்கரமான கொள்கையுடையவர்கள் எல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவம் இரண்டாகவில்லை. ஹிஜ்ரி 1300க்கு பின்னால் தான் இந்த அநியாயக்காரர்கள் தோன்றினார்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நான் உங்களிடம் சொல்லி வந்தேன், இந்த யூதர்கள் இவர்கள் சதிக்காரர்கள், இவர்களுடைய தகப்பன்மார்களே சதிக்காரர்கள் தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 10 நாணமார்கள் யாரெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கிணற்றிலே தள்ளி அதுக்கு பின்னால் சிறிய ஒரு விலைக்கு விற்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னால் இவர்கள் பின்னால் போய் பஞ்சத்தால் வாடி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தானியம் கேட்டு சென்ற சம்பவத்தை குர்ஆன் விரிவாக பேசுகிறது. அந்த சூராவுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் தஆலா பின்வருமாறு கூறுகிறான். ஒரு சூரா ஒரே சம்பவத்தை பயான் செய்கின்ற சூரா இந்த சூரா யூசுப் 110 ஆயத்துக்களை கொண்டது. 110வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா وَلَقَدْ كَانَ فِي قَصَصِهِمْ عِبْرَةٌ لِأُولِي الْأَلْبَابِ مَا كَانَ حَدِيثًا يُفْتَرَى وَلَكِنْ تَصْدِيقَ الَّذِي بَيْنَ يَدَيْهِ وَتَفْصِيلَ كُلِّ شَيْءٍ وَهُدًى وَرَحْمَةً لِقَوْمٍ يُؤْمِنُونَ என்று இந்த சூரா, இந்த கதை, இந்த சம்பவம் இது புத்திசாலிகளுக்கு படிப்பினை சொல்லக்கூடிய சம்பவம் என்று இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை ஆரம்பத்திலிருந்து பேசும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை தந்தையிடம் சொல்கிறார்கள். யா அபதி இன்னி ராயிது 11 கௌகப வ-ஷம்ஸ வல்-கமர், என்னுடைய அருமை தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கனவிலே காண்கிறேன். எனக்கு ராயித்துஹும் லீ சாஜிதீன், அவைகள் எல்லாம் எனக்கு சுஜூத் செய்கின்றன.
ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக், என்னுடைய அருமை மகனே, உன்னுடைய இந்த கனவை உன்னுடைய நானமார்களிடம் சொல்ல வேண்டாம்.